ஹலோ 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 ஹலோ. ஹலோ யாருங்க? என்ன வாய்ஸை கண்டுபிடிக்க முடியலையா? வாய்ஸா? ம் ஏய் கார்த்தி, பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. ஹேய் நிஜமா நீதானா? எப்படி இருக்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன். நீ? நான் நல்லா இருக்கேன். ஓகே. ஆமா, என்னோட நம்பர் எப்படி கிடைச்சது உனக்கு? உன் ஃப்ரெண்டு நிஷா இருக்கால்ல, ம் அவகிட்ட எப்படியோ கேட்டு உன் நம்பரை வாங்கிட்டேன். அப்படியா? ம் நம்ம பேசி ரொம்ப வருஷம் ஆச்சுல? ஆமா, நீ எங்க இருக்க? நான் இங்க சென்னையில தான் இருக்கேன். ஏய், நான் கூட சென்னையில தான் இருக்கேன். அப்படியா? ஓகே. அப்போ நேர்ல பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாம். அப்போ எந்த ஹோட்டல்ல மீட் பண்ணலாம்? ஹோட்டலா? இல்லனா ரெஸ்டாரண்ட்? ரெஸ்டாரண்ட். என்ன யோசிக்கிற? ஏதாவது சொல்லு. அதெல்லாம் எதுக்கு? பேசாம நீ வீட்டுக்கு வந்துறியா? நம்ம இங்கேயே பேசலாம். வீட்டுக்கா? ம் ஓகே ஓகே, வந்துடுறேன். சரி, உங்க லொகேஷன் ஷேர் பண்றியா? நான் இப்பவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன், சரியா? ஓகே ஓகே. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். ஹே கார்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எவ்வளவு வருஷம் ஆச்சுல உன்னை பார்த்து? 5 வருஷம் இருக்கும்ல. சரி சரி, வா வா வந்து உட்காரு. அப்புறம் நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன குறைச்சல்? ஓகே. எப்படியோ கஷ்டப்பட்டு என் நம்பரை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. அதை ஏன் கேக்குற? உன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்படியா? உன் ஃப்ரெண்டு நிஷா இருக்காளே, அவ இன்னும் மாறவே இல்லை. டேய், உனக்கு அவளை பத்தி தான் படிக்கும் போதே தெரியும்ல. அப்புறம் வீட்ல வேற யாரும் இல்லையா? இப்போ நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். ஓ ஓகே. பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா. உனக்கு குழந்தை வேற இருக்கா? ஓகே. அப்போ ஹஸ்பண்ட்? அவரு ஃபாரின்ல இருக்காரு. ஓ ஓகே ஓகே. அப்புறம் என்ன? சரி, உன்னோட கதை என்ன? நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இன்னும் பண்ணல. ஏன் இன்னும் பண்ணிக்கல? மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கிடைக்கணும். நீ காலேஜ் படிக்கும்போது பார்க்க எப்படி இருந்தியோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்க. நீ கூட தான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க. ஷோ, நான் பேசிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன் பாரு. இரு, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. ஓகே, போயிட்டு வா. கார்த்தி, இந்தா. தேங்க்யூ. வெறும் ஜூஸ் மட்டும் தானா? வேற என்ன தரணுங்கிற? அது காலேஜில் நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ உன்னை நான் தொட்டது கூட கிடையாது. அட்லீஸ்ட் இப்போயாவது என் ஆசையை நிறைவேற்றுறியா? ஆமா கார்த்தி, 5 வருஷமா நாம லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது, என் பேரண்ட்ஸ் தான் ஒத்துக்கவே இல்லையே. வேற வழி இல்லாம அவங்க பார்த்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. நீ ஓகே சொன்னா இப்போவே நம்ம 2 பேரும். நிஜமாவா? சரி.
அனுஷா, ம். நேற்று தான் நான் சென்னைக்கே ஷிஃப்ட் ஆனேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். நாம் இதே மாதிரி அப்பப்போ மீட் பண்ணலாமா? அ ம். அதெல்லாம் வேணாம் கார்த்தி. ஆ. அ இன்னைக்கு வீட்ல யாரும் இல்லைங்கிறதுனால தான் நான் வீட்டுக்கு வர சொன்னேன். பக்கத்து வீட்ல தான் என் வீட்டுக்காரோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. நீ இங்க அடிக்கடி வந்துட்டு போறத பார்த்தாங்கன்னா, என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அவரு என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு கார்த்தி. அதுவும் இல்லாம பாப்பா வேற வீட்ல இருக்கா. நீ வந்துட்டு போனீன்னா அவ வேற தப்பா நினைப்பா. நமக்கு இந்த ஒரு நாளே போதும். ஆ, நீ முதல்ல லைஃப்ல செட்டில் ஆக. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அது போதும். அப்படிங்கிறியா? சரி, ஓகே அனுஷா, ம். பாய். ம். ஆ, என்ன, நான் கால் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதே இல்லை? அது ஆ? நான் ஃபோன் பார்க்கலங்க. ஓ, பார்க்கல. இப்போ ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆ, ஃபோன்ல சார்ஜ் இல்ல போல இருக்கு. அதான். இன்னையோட 20 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? ஆ, அதான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன்லங்க. நான் உங்களுக்கு கடனாக கொடுத்த 3 லட்ச ரூபா இப்போ வட்டியோட சேர்த்து 4 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் டைம் கொடுங்களேன். எத்தனை தடவை தாம்மா டைம் கேட்ப? கொஞ்சம் ஆ? அமைதியா பேசுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க போறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா மானம் போயிடுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கொடுத்த பணம் எனக்கு இப்போ திரும்பி வந்தாகணும். இப்படி திடீர்னு வந்து கேட்டா நான் எப்படிங்க கொடுப்பேன்? என்ன கேட்டா? போய் உன் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேளு. அவர் இங்க இல்லைங்க, ஃபாரின்ல இருக்காரு. அவர் ஃபாரின்ல இருக்கிறது எனக்கே தெரியும். அதுக்காக தானே என்கிட்ட பணம் வாங்கினது. ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் அங்க இருந்து பணம் அனுப்புனாருன்னு நான் உங்ககிட்ட கொடுத்துட போறேன். இங்க பாருமா, உன் ப்ராப்ளம்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா என் பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல. கொஞ்சம் டைம் கொடுங்கங்க. இந்த மாதிரி கத்தி மானத்தை வாங்காதீங்க ப்ளீஸ். ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்தாச்சுமா. இதுக்கு மேலாம் டைம் கொடுக்க முடியாது. ப்ளீஸ். உன் புருஷன்லாம் என்ன, உன் சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி எப்படியாவது பணத்தை வாங்கி கொடு. திடீர்னு கேட்டா யாருங்க கொடுப்பாங்க? ஓ, உன் புருஷன் உனக்கு பணம் அனுப்புறானா இல்லையா? இல்ல. ம். அப்புறம் குடும்பம்லாம் மட்டும் எப்படி நடக்குது? சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குங்க. ப்ளீஸ் ம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடேங்க அப்பா, சாப்பாட்டுக்கே கஷ்டமான வீடு மட்டும் அரண்மனை மாதிரி இருக்கும். ஆ? உன் புருஷன்கிட்ட இருந்து பணம்லாம் வராது. அந்த ஆள் ஏதோ ஃபேக் டாக்குமெண்ட் மூலியமா தான் ஃபாரினுக்கு போயிருக்கானா. சொல்றது உனக்கு புரியுதா? ப்ளீஸ் சார், அப்படிலாம் பேசாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு உங்ககிட்ட 2 நீங்க மாசம். பணத்தை வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஐயோ, என்னங்க இது? நீங்க உள்ள இருக்கிறத பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடுங்க. இப்படியே விட்டா என் யாராவது பணத்துக்கு நாமம் பார்த்துட்டாங்கன்னா- சார் ப்ளீஸ் சார், கத்தாதீங்க. ஷூ. ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 2 மாசம் பொறுத்துக்கோங்க. எவ்வளோ டைமா கேப்ப? ம்? ப்ளீஸ் சார். சார் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில போங்க சார். யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். கை நீட்டி காசு வாங்கும் போதெல்லாம் உங்களுக்கு இது ஞாபகம் வராது. திருப்பி கேட்கும்போது தான் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரெல்லாம் ஞாபகம் வரும். மான மரியாதைலாம் போயிடும். ஆ? குடும்ப கஷ்டத்துக்காக ஹஸ்பண்டை ஃபாரினுக்கு அனுப்பி வைக்க தான் உங்ககிட்ட கடன் வாங்கினேன் சார். நீங்க வந்து இப்படி மானத்தை வாங்கலாமா சார்? ஏமா, காசை வாங்கும்போது என்ன சொன்னீங்க 2 பேரும்? வர வேண்டிய காசு 1 மாசத்துல வந்துரும். கண்டிப்பா உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோன்னு சொன்னீங்கல்ல 2 பேரும். 1 மாசத்துல எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துரும்னு நினைச்சுதான் சார் வாங்கணும். ஆனா அங்க இருந்து 1 பைசா கூட இன்னும் வரல சார். ஷோ, உனக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. உன் புருஷன் அங்க ஃபாரின்ல லாக் ஆயிட்டாரு. இனிமே அவர்கிட்ட இருந்து உனக்கு எந்த பணமும் வராது. சொல்றது புரியுதா இல்லையா? நான் இங்கேயே தான் இருக்க போறேன். இன்னைக்கு என்னோட பணம் வந்தே ஆகணும். நீ என் ஐயோ. பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு ஐயோ சார், நகர்றதா இல்ல. திடீர்னு வந்து கேட்டா எப்படி சார் நான் கொடுப்பேன்? ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. நீ உள்ள போய் உங்க அப்பா வீட்ல போட்ட நகை ஏதாவது இருக்கான்னு பாரு. அதை வச்சு காசு வாங்கிக்கலாம். அடமானம் வைக்கிறதுக்கு வீட்ல நகை இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கடன் வாங்க போறேன்? ஷோ,
சரி இப்படி வந்து உக்காரு. எதுக்கு சார்? ஒன்றும் பண்ண மாட்டேன், வந்து உக்காரு. உக்காருமா. ம். ம், இப்போ உன்னால என் பணத்தை கொடுக்க முடியாது. இல்ல சார். ம்? ம். உன் புருஷனாலையும் உனக்கு பணத்தை அனுப்ப முடியாது. ம்ஹும். அனுப்ப முடியாதுல்ல? ம்ஹும். ம், அப்புறம் உன் சொந்தக்காரங்க கிட்ட இருந்தும் எதுவும் வராது. வராது சார். ம். சரி, நான் உனக்கு கொடுத்த அந்த 3,00,000 ரூபாய் பணத்தை முழுசா தள்ளுபடி பண்ணிடுறேன். ம், ஆனால் அது உன் கையில் தான் இருக்கு. என்னது அது? உனக்கு ஓகேவா? எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ நீ என்னை சந்தோஷப்படுத்தினா போதும். அப்படி மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடன்ல 1 ரூபாய் கூட திருப்பி தர வேண்டாம். என்ன நல்லா ஒரு சார் தடவை நீங்க யோசிச்சு இப்படி பாரு. எல்லாம் பேசுறீங்க? ஏய், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது உங்க கடனை கொடுத்துருவேன். டைம்லாம் கொடுக்க முடியாது. சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. இப்பவே வா. உடனே எப்படி சார் என்னால ரெடி பண்ண முடியும்? முடியாதுல்ல? ம். அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யலாம்ல? நீ மட்டும் என்னை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும்னா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாவம் உங்க வீட்டுக்காரர் வேற அங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படியா அந்த ஆளால உனக்கு பணமும் அனுப்ப முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. யோசி. கொஞ்சம் டைம் கொடுங்க. ம்? நான் யோசிச்சு பதில் சொல்றேன். எவ்வளோ டைம் கொடுக்கறது? எவ்வளோ டைம் கொடுத்தாலும் தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி இதே தான் ஓட்டுற நீ. 5 மாசத்துக்கு முன்னாடி கூட இதே தானே கேட்டேன். அப்பயும் இதே மாதிரி தான் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். 5 மாசம் கழிச்சு வந்து கேட்டாலும் இப்பயும் அதே பதில தான் சொல்லுவேன்னா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, அப்படி இல்ல இதுக்கு சார். மேலலாம் என்னால வெயிட் பண்ண ஐயோ, நான் முடியாது. உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல சார். ம். நாங்க நினைச்ச மாதிரி எங்களோட பணம் எங்களுக்கு கிடைக்கல சார். ஷோ. பதில் சொல்ல பயந்துகிட்டு தான் ஃபோன் எடுக்கல. உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. ஓகே, சரி விடு. இப்போ ஃபைனலா நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ மட்டும் என்ன சந்தோஷப்படுத்தினா நீ எனக்கு வட்டியோட கொடுக்க வேண்டிய அந்த 4 lakhs நீ எனக்கு கொடுக்கவே வேண்டாம். ஒரு முறை நல்லா யோசிச்சு பாரு. என்ன சொல்ற? ம்? 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 இதுக்கு என்ன அர்த்தம்? ஓகேவா? ம். குட். போலாம் வா. ஆமா, பெட்ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்கயா? சரி வா போலாம்.